டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவாங்க. என் ஸ்க்ரீன் தெரியுதா? அதுக்கு தான் காலையில போட்டி நான் மாத்தி வச்சுங்களா? மாத்தி வச்சு கேட்கலையா? இதுல இல்ல, இது மாத்தி வைக்கல. வீக்கு இந்த ஹையை உடச்சி க்ளோஸ் வச்சிருக்கு. டே பார்த்தீங்கன்னா இந்த பிஜிக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அவரை மியூட் பண்ணுங்க. நமக்கு எக்கோ அடிக்கிறது, நம்ம ஆஃப் பண்ணணும். ஸ்பீக்கர் ஆஃப் இல்லை, எனக்கு சவுண்ட் வரும், ஸ்பீக்கர் சவுண்ட் வரும். அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகும். விஜய் சார் மியூட் பண்ணிக்கங்க, எக்கோ அடிக்குது. போட்டேன். இல்லை அது டே பார்த்தீங்கன்னா இந்த எஃபிஜிக்கு ரியாக்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஹையை எடுக்க சான்ஸ் இருக்கு. இந்த ஹையை எடுக்க சான்ஸ் இருக்கு. தென் வி கம் டு 4 hours. 4 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா மேலே போய் இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரீடெஸ்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. இந்த ஹையை எடுக்கும். சரியா? இதுதான் பயாஸ். ஸோ புல்லிஷ் பயாஸ் இன்னைக்கு 1 ஹவரும் அதுக்கேற்ற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுது. அக்குமுலேட் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு வச்சுட்டு மேலே போகுது. ஓகே. minutes பாருங்கள். இந்த எஃப்இஜி ஓபி கப்புள்டு வித் எஃப்இஜி அதுக்கு ரியாக்ட் பண்ணி கோயிங் அப். ஸோ இது போய் என்னன்னா இந்த இன்எஃபிஷியன்சி எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இதை ஹண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுதான் பயாஸ். ஸோ இப்போ இதை கேப்சர் பண்ண முடியாது நம்மளால். ஓப்பனிங்கே மோசமாக இருந்திருக்கு. இந்த ஹையை எடுக்கன்னு எத்தனை பாயிண்ட் இருக்கு? 100 பாயிண்ட். இன்னைக்கு ஒரு மாதிரி டஃப்பாக தான் இருக்கும் என்ட்ரித்தோட. சின்ன ஸ்கேல்ப் பண்ணிக்கலாம். நியூஸ் லோன் பேக் நியூஸ் இருக்குது 10 மணிக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். 10 ஆட்டம் அது வர மார்க்கெட் ப்ளே பண்ணட்டும்.
கீழே எதுவும் பெருசாக எனக்கு லிக்விடிட்டி தெரியல. இன்னைக்கு கன்சால்டேஷனில் இருக்கவும் சான்ஸ் இருக்குது. இது ஆல் டைம் ஹையில், இது வந்து ஆல் டைம் ஹை. இந்த 1 ஹவரில் ஏதாச்சும் ரிவர்சல் கிடைக்குதான்னு பார்ப்போம். சரத்ஜி ப்ரோ சொல்லுங்க, கேக்குதா? யார் பேசுறது? விஜய், விஜயகாந்த் பேசுறான். ப்ரோ சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. இல்ல இப்ப ஃபியூச்சர் தானே நீங்க வச்சிருக்கீங்க சார்ட். ஆமா ஆமா. 200 வந்து சப்போர்ட். இப்ப 200 கீழே மார்க்கெட் வரும்போது உங்களுக்கு எங்கயாவது வந்து என்ட்ரி இந்த லைன்ல வந்து என்ட்ரி வருதா? 200க்கு கீழே நான் சொல்றது. 200 கீழே இப்ப 220ல போகுது. இப்ப கரண்ட்ல 220 போகுது. 240 வரைக்கும் போயிட்டு இப்ப டவுன் ஆகுது. அதுக்கு முன்னாடி பிலோ இந்த இப்ப மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு 200 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். சரி சார். 200 கிலோ 150 140 இந்த ரேஞ்சில உங்களுக்கு வந்து மார்க்கெட் எங்காவது ஒரு என்ட்ரிக்கான பிளாக் எங்க இருக்கா? இருக்கு, ஆனா கில் ஜோனுக்கு வெளியில இருக்காது. இது இதான் இப்ப இந்த ஜோன் இப்ப நீங்க இருக்குங்களா அந்த ஜோன் என்ட்ரிங்கிறது ப்ராப்பரா இல்ல. மார்க்கெட்டு ஃபுல்லா இன்ஜினியரிங் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. மேல இருந்து நம்மளுக்கு இந்த எஃப்இஜில இருந்து ரிட்டர்ன் ரிவர்சல் கிடைச்சா நல்லா இருக்கும். இல்ல இப்ப இந்த லோல இருந்து ஏறிக்கலாம் பாத்தீங்களா? இப்ப இந்த 4 இது வந்து அது இன்னைக்கு டேட். ஆமா இன்னைக்கு 5:15. 5:15 ஈவினிங்கா மார்னிங்? அது யுஎஸ் டைம் காலையில 5:15. அத விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் இப்ப ஈவினிங்ல வாங்க. 5 மினிட்ஸ் வாங்களே. 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இதுதான் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்ல இந்த ஸ்விங் லோ வருது பாத்தீங்களா 120 ஏரியாவுல. ஆமா இந்த ஏரியாவுல 520 தானே அது. 530 அந்த ரேஞ்சில 120. இப்ப இந்த லக்ல அந்த ஒரு 2 ரெட் கேண்டில் போட்டு ஒரு கிரீன் கேண்டில் போட்டுக்கல. இது வந்து இது என்ட்ரி ஜோனா உங்களுக்கு இந்த இடத்துல? இந்த இருங்க பாக்குறேன். ஆமா இது ஒரு என்ட்ரி ஜோன் தான். இந்த என்ட்ரி ஜோனா இது என்ட்ரி நீங்க புடிச்சுக்கலாம். இந்த என்ட்ரிய நம்ம புடிச்சுக்கலாம். இது என்ட்ரி ஜோன் தான் பக்காவான. இங்க மார்க் பண்ணிருக்கேன்ல. இந்த என்ட்ரி ஜோன் புடிச்சனா டார்கெட் எங்க வைப்பீங்க? இந்த ஹை லண்டன் ஹை வைப்பேன். லண்டன் ஹையா? அதை எடுத்துட்டான் தானே? எடுத்துட்டான். அப்போ வந்து லண்டன் ஹை எடுத்துட்டானா நம்ம இப்போ வந்து வெளில வரோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் லோல இருந்து போறாங்க. 100 பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணிருக்கோம். ஆமா இது வந்து என்ட்ரி. உங்க இதுல என்ன கன்ஃபர்மேஷன் அது வந்து 200 புட்டு வந்து நமக்கு ஆவரேஜ் ரேட்ல அங்க ரிஜெக்ஷன் ஆகும். ஓகே அதான் அந்த ஜோன்ல உங்களுக்கு என்ட்ரியா நான் கேட்டேன். அதுக்கு தான் கேட்டேன். ஆமா இந்த 1 மினிட்ல பாருங்க இங்க மார்க்கெட் இன்வர்ஷன் ஆயிருக்கு. மிட்டிகேஷன் பிளாக் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. என்ட்ரி தான் அது. ஆனா கில் ஜோன் வெளியில இருக்கறனால யோசிப்போம் நம்ம. ஏன்னா அந்த ஈக்குவல் லோவா போடுறானா, இதெல்லாம் ஈக்குவல் லோ. அதை ஹண்ட் பண்ணிடுவான் நாஸ்டாக் பொறுத்தவரை. கில் ஜோனுக்குள்ள நம்ம நீங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். கில் ஜோனுக்குள்ள ஆமா கில் ஜோனுக்குள்ளனா 9:30 ஓபனுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஓபன் அப்ப கேப் அப் கேப் டவுன் ஆறப்ப நம்ம என்ட்ரியை ஹண்ட் பண்ணிரும். நம்ம இந்த இதுலலாம் ட்ரைல் பண்ணி இருப்போம்ல கொஞ்சம். இங்க பாருங்க ஹண்ட் பண்ணி இருக்கோம். ஆமா 9:30 ஓபன் பயங்கர கொடூரமா இருக்கும் நாஸ்டாக்.
இது இந்த 9:30னா அங்க அவங்க டயத்துக்கோ, அவங்க டைம் 9:30. அதாவது ஓப்பன் கேண்டில் வந்துட்டு சரட்டுன்னு அடிச்சுட்டு கீழே ஏறிக்கானே. ஆமா, நீங்க இப்ப இருந்து இன்புட் பாருங்க. நான் என்ட்ரி இருக்கான்னு சொல்றேன். இல்ல அந்த 9:30க்கு ஓபன் பண்ண கீழே அடிச்சா பாத்தீங்களா, ஆமா, அப்ப அடிக்கும் போது கூட நம்ம வந்து அவன் மேல ஏறுவான் அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதுல. முடியுமா? முடியும். ஏன்னா நமக்கு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 200 தான். 21,200 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் அவன். 200 கீழே வரும்போதெல்லாம் மார்க்கெட் என்ன பண்ணா புஷ் பண்ணி மேல தூக்க தான் பார்ப்பான். சோ அது வந்து நான் இன்னைக்கு லெவல்ஸ் எடுக்கல. நான் நாளையில இருந்து எடுத்துறேன் லெவல்ஸ். சரி, அது வந்து க்ளோஸ் பிரைஸ்க்கு கீழே இருக்கானா மேல இருக்கானா கால புட்டு. அப்ப அவன் எங்க ரிஜெக்ஷன் ஆவறான், அப்ப எங்க ரிஜெக்ஷன் ஆவான் இப்ப இந்த சப்போர்ட்டுக்கு அப்படின்னு இப்ப நீங்க ஜோன் சொன்னீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனது உண்மையுமே ரிஜெக்ஷன் இப்ப மேல ஏறுவான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இப்ப செல்லுக்கு பாருங்க. எனக்கு செல்லுக்கு வாரம் ஏன்னா ஆப்ஷன் பிரைஸ் நான் லெவல்ஸ் எடுக்கல. இப்ப இடையில நான் கொஞ்சம் இந்த ஒரு வாரமா நான் நிப்பாட்டிட்டேன். அதை கோல்ட கொஞ்சம் இங்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணவும் சரி ஒண்ணு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் இருந்துச்சுன்னா இப்ப ஆப்ஷன் பிரைஸ்ல இருந்து நேத்து என்ன க்ளோஸ் பிரைஸ் நேத்தா 210. 210. ஓகே 210 அப்படின்னா இன்னைக்கு வந்து ஓப்பனே வந்து க்ளோஸ் பிரைஸ்க்கு மேலதான் ஓப்பன் பண்ணான். மேல ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பிரைஸ்க்கு கீழே. அப்போ புட்டு தான் அப்போ வந்து சப்போர்ட் எடுத்திருக்கும். கரெக்ட் தான். இப்போ 5 மினிட்ஸ்ல பார்த்தா எனக்கு இது ஒரு லோ ப்ராபபிலிட்டி என்ட்ரி தான். பைக்கு சைடா 5 மினிட்ஸ்ல ஒரு லோ ப்ராபபிலிட்டி என்ட்ரி இது. ஆப்ஷன் பிரைஸ் தான் கரெக்டா அக்யூரேட்டா நமக்கு காட்டும் மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தை. ஆனா இந்த 120 அப்படிங்கிறது சாலிடான ஒரு ரிவர்சல் பாயிண்ட். 5:20க்கு வந்தால அந்த இடம் எது 200 தானே? 200 கீழே 120 130 வந்தா பாத்தீங்களா அந்த இடம். அங்கேயா? சரி சரி. இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சுன்னா நல்லா இருக்கும். லண்டன் ஹை 240.75. லண்டன் ஹையை ஸ்வீப் பண்ணிட்டான். விஜய் செல்லு இருக்கான்னு பாருங்க. செல்லு இல்ல அதான் இப்ப வந்து ஸ்வைப் பண்ணிருக்கான். இப்ப நான் வந்து இது ஆப்ஷன் பிரைஸ் தான் நம்ம தெளிவா புரியும். ஆப்ஷன் நான் சார்ட் போடல. ஓகே ஓகேங்களா? நாளையில இருந்து நான் கரெக்டா அதை கரெக்ட் பண்ணிடுறேன். சரி. ஏன்னா 200 இப்ப ரெசிஸ்டன்ஸ் நமக்கு 250 ரெசிஸ்டன்ஸ் காட்டுறான். இப்ப ஆல்மோஸ்ட் 240 தான் அவன் போயிட்டு வந்திருக்கான். எல்லாமே ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்குது. இப்ப ரெசிஸ்டன்ஸ் அவன் காட்டுறானா ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா வீக்கானு நம்ம வந்து அவன் க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல ட்ரேட் ஆனா மட்டும்தான் கால் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு. அதாவது கால் ஆப்ஷன் வாய்ப்புனா மார்க்கெட் மேல ஏறும். அவன் வீக் ஆகுறான் அப்படின்னா புட்டு என்ன பண்ணுவான்னா ஸ்ட்ராங் ஆவான். புட்டு வந்து க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல ரிட்டர்ன் சஸ்டெயின் ஆகுறான் அப்படின்னா அந்த மார்க்கெட் இப்ப டவுன் சைட் தான் முடியாறான். அது சப்போர்ட் 200 இருந்தாலும் பிரேக் அவுட் ஆயிரும். அது இப்ப நம்ம வெறுமனா சார்ட்ல நமக்கு தெரியாது. இது வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சரே நம்ம லெவல்ஸ் நம்ம கரெக்டா புரியும். ஓகே. இப்போ மார்க்கெட் 200 சுத்தி இருக்கறனால 200 கால் புட்ட பார்த்தாதான் யார் ஸ்ட்ரென்த் யாரு வீக் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி சரி. அது ஆனா 120ல வரும்போது கண்டிப்பா புட் ஆப்ஷன் வந்து அவர் ஆவரேஜ் நல்ல ரிஜெக்ஷன். அதுதான் அந்த லோ நான் கேட்டேன். நீங்க சொன்ன இடத்துல மார்க்கெட் திரும்புது. இல்ல அதான் 200 வந்து இப்போதைக்கு சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆப்ஷன் பிரைஸ்ல பார்த்தோம்னா அது ஸ்ட்ராங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
புட் ஆப்ஷன் வந்து இப்போ மார்க்கெட் வந்து நேத்து க்ளோஸ் பிரைஸ்க்கு கீழே இருக்குது மார்க்கெட். ஆனா புட் ஆப்ஷன் கீழே மேல க்ளோஸ் பிரைஸ்க்கு கீழே இருக்கான்னு வச்சீங்களேன், ம். அவன் வீக். அப்ப சப்போர்ட் ஸ்ட்ராங்னு அர்த்தம். சரி சரி. 15 மினிட்ஸ்ல எதுவும் தெரியுதா? கோல்டு ஃபியூச்சர் சார்ட் வச்சு என்ட்ரி போனீங்களா, ஸ்பாட்ட வச்சு என்ட்ரி போனீங்களா? ஃபியூச்சர். ஃபியூச்சர் தானே. ஓகே ஓகே சூப்பர். ஃபியூச்சர்ல தான் காசு உள்ள வர்றது வெளில போறதுலாம் ஃபியூச்சர்ல தான் தெரியும். ஸ்பாட் வந்து சும்மா ட்ரேடிங் பர்பஸ் தான். ம் ம். நான் அவர்கிட்ட சொன்னேன், இடையில கால் பண்ணாரு. அப்போதைக்கு நான் சொன்னேன் 600 வரைக்கும் அது வந்து வரணும் சார், 600 சப்போர்ட் எடுத்து தான் அது மேல ஏற முடியும் அப்படின்னு சொன்னேன் நானு. அப்ப கூட அவரு அதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டீங்களோ? எது கோல்டா? ம். இல்ல நீங்க பேசுறது கேட்கல, கம்யூனிகேஷன் ப்ராப்பரா. அவரு எனக்கு புக் பண்ணாரு. சார் ஃபாலோ ஆயிட்டு தான் 610ல இருந்து வேகமா 610 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அந்த சப்போர்ட் வந்து இருந்தாங்கன்னா சரி, அது காலையிலேயே அவன் 600 டார்கெட் காட்டிட்டான் நமக்கு கீழே. 600 வந்துதான் திரும்ப. நான் அப்போதைக்கு 600 வரல. அப்போதைக்கு 605 என்னமோ இருந்துச்சு. 600 வந்துதான் சார் திரும்புவான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 600 கீழே சப்போர்ட் எடுத்து தான் திரும்புவான். காலையில உட்கார்ந்தப்ப சொன்னேன் பயாஸ் பியரிஷா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டார்கெட் 613 தான் வச்சேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நம்ம கொஞ்சம் கீழே போனோன்னு பிரேக் ஈவன் பண்ணோம், வந்து திருப்பி ஹண்ட் பண்ணிருச்சு. எப்படி பிரேக் ஈவன் ரொம்ப நீங்க ஸ்விங் பார்த்து தான் பிரேக் ஈவன் வைக்கணும். நீங்க வந்து கேண்டில் பிரேக் ஈவன் வச்சீங்கன்னா கோல்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வரைக்கும் அடிப்பான். இல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் உடைச்சனே தான் பிரேக் ஈவன் பண்ணுவேன். ஃபெயில் ஆஃப் 3 PDR இல்ல பிரேக் ஈவன் பண்ணுவேன். ஆனா கோல்டு பயங்கரமா அடிக்குது. இன்னைக்கே இது பிரேக் ஈவன் பண்ணி விட்டுருச்சு. இல்ல கோல்டு அடிக்கும். அதான் அது வந்து லெவல் பார்த்து கரெக்டா ஸ்விங் பார்த்து லெவல் பார்த்து அத கோல்டுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணணும். கோல்டு பொறுத்த வரைக்குமே நீங்க ஃபுல் ஆட்டையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி போய் ஃபுல்லா புடிச்சுடலாம்னா பிடிக்க முடியாது. பார்சியலா புக் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட்டை பார்சியலா புக் பண்ணிடணும். புக் பண்ணிட்டு நீங்க ட்ரையல்லே இருங்க, ஃபுல் மார்க்கெட் அதுக்கப்புறம் பிடிச்சலாம். ஃபுல்லாத்தையுமே நம்ம ட்ரையல் பண்ணோம்னா பிரேக் ஈவன் வந்து தட்டுவான். ஆமா. எப்பயாவது ஒரு டைம் தான் காலையில ஒரே போக்குல $30-40 ஸ்டாக்குன்னு வந்து இதே வராம இறங்கிடுவான். அது மாதிரிலாம் நாங்க நிறைய நாள் பார்த்து விட்டுருக்கோம். கரெக்ஷன் வரட்டும் என்ட்ரி பார்த்தா அவன் ஒரு டே பார்க்க போயிடும். $30 $35 வித்தின் 1 hour ஒரு 2 மணி நேரத்துல போயிடும். இப்ப ஜிமீட் சரியாயிருச்சு போலங்கிறது. இல்லைஜி, அது அந்த சிஸ்டத்துலயே ஏதோ 2 சிஸ்டம் ஸ்பீக்கர் போயிடுச்சு. எனக்கு ஒரு நாள் கலட்டி எல்லாத்தையும் தொடச்சான். அது எங்கிட்ட போட்டு வைக்கல. பேசுறது இது வந்து போன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ சரி சரி. மொபைல் 2-3-4 மொபைல் கிடக்குது என்கிட்ட. அதுல ஒரு மொபைல் போன்ல கனெக்ட் பண்ணிருங்க பேசுறேன். நாளைக்கு போன்ல கனெக்ட் பண்றேன். இல்ல பார்த்து இந்த சிஸ்டத்துல வேற சிஸ்டத்துல இப்ப போட்டான். நாளைக்கு தான் உங்க லிங்க் அனுப்பிட்டேன். சரி இந்த சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணா இதுலயும் வரல. சரி சரி. இப்ப இதுல போயிட்டு நான் அதுல வரேன் பாருங்க, கேட்காது பாருங்க. நீ கேக்குதா? எக்கோ அடிக்குது. எக்கோ அடிக்குது தானே? ஆனா நீங்க பேசுறது இப்ப கேக்குது. எக்கோ அடிக்குது. நான் இதுல இருந்து வெளியில போனாதான் அதுல நீங்க பேசுறது கேக்குதான்னு தெரியும். நீங்க சொன்ன பாயிண்ட்ல கண்ண மூடிட்டு என்ட்ரியை போட்டிருக்கலாம் போலயே. 40 பாயிண்ட் போயிட்டாங்க இருந்து. மைக் ஆஃப் பண்ணு. நீ கேக்குதாப்பா? கேக்குது கேக்குது. அவர் பேசுறது கேக்குதா நமக்கு? இது ஏன் அப்புறம் ஸ்பீக்கர் போயிடுச்சா தெரியல. அந்த சிஸ்டத்தையும் போட்டுக்கோங்க. அதுலயும் காலையில போட்டாச்சு, அதுலயும் வரல. ஃபுல் சவுண்ட் வச்சாச்சு. இந்த கீழே அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல, கேமராவுக்கு பக்கத்துல கீழே
இங்கேயா இங்கே இதா ஒரு அம்பு இருக்குல்ல இதா லொக்கேஷன் கரண்டி அம்புக்குடி அம்புக்குடி இஎஸ் நல்லா இருக்கு. அதே கிளிக் பண்ணும்போது அது அம்புக்குடி அதில் அது வந்து ஆமாம் ஸ்பீக்கர் ஸ்பீக்கரா ஆன் ட்ரைவ் பர்சனல் மீடியா இது ஃபுல் டெக்ஸ்ட் அருண் வந்தாருன்னா கனெக்ட் பண்ணிடுறது. வீட்டில் ஒன்று சார் ஆடியோ நியூஸ் முடியட்டும், 5 minutes ஆகும். எஸ்எம்டி நடந்திருக்கு. விஜய், உங்க சொந்த ஊர் இது? புதுக்கோட்டை. சரி சரி, நான் தேனி தான். சொன்னார் அதான் சொன்னார். இங்க மதுரைக்காரரு, திண்டுக்கல்காரர் எல்லாம் இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. சரி 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 சரி. நான் மேலதான் போறேன். சாங் சப்போர்ட் 200 ஸ்ட்ராங்கா இருக்கான். அதான் இந்த அதான் சொல்றேன், இதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டான என்ட்ரி. நான் சொன்னல அந்த 5:20 வந்தால, அதுதான் உங்க நீங்க போட்டுக்க ஜோன்ல என்ட்ரி கொடுத்தா பாத்தீங்களா. ஆனா ஜோனுக்கு கீழே வந்தா பாத்தீங்களா, அதெல்லாம் பேக்கு. ஸ்டாப் லாஸ் அங்க வச்சுன்னு அடிச்சிருவான். ஆமா, நான் பொதுவா இந்த 10 to 11:10 தான் ட்ரேட் பண்ணுவேன். எட்டு டு 9 நம்ம டயத்துக்கு. ஆமா ஆமா.
இல்ல ஒரு சில நாளைக்கு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணாவது கேண்டிலே சல்லுன்னு ஒரு 15 மினிட்ஸ்ல 100 பாயிண்ட் அப் அண்ட் டவுன் டக்குன்னு அடிச்சிரும். இல்லை இந்த 10 to 11 அப்படி தான் இருக்கும், ஆஹ் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு என்ட்ரி ட்ரை பண்ணுவேன், ஆஹ் ஒரு டிபினா அதோட எந்திரிச்சிருவேன். ஃபஸ்ட்டு எஸ்எல்னா செகண்ட் என்ட்ரி ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சும்மா மார்க்கெட்ல பொழுதுனே உட்காந்துட்டு மண்டை காஞ்சிக்கிட்டு. நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணு. ஒரு நிமிஷம் விஜய் வந்துடுறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆமாம், கன்சால்டேட் ஆகிற மாதிரி தான் எனக்கும் தெரியுது.
ஏன்னா அவன் காலையில இருந்தே 200 சப்போர்ட்டா வச்சுட்டு மேலங்கிலேயும் தான் விளையாண்டுருக்கான் மார்க்கெட்ல. 123 பாயிண்ட் தான் மூவே ஆயிருக்கு. அதான் 200ல இருந்து கீழே 70 பாயிண்ட், மேல 50 பாயிண்ட் போயிருக்கு. கீழே 130 வரைக்கும் இன்னும் வந்திருந்தோ மேல. 60% மூவ் பெண்டிங்காக தான் இருக்கு. ஆமா. இன்னைக்கு டஃப் டேயாக தான் இருக்கும். செல்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பாருங்க. விஜய் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இல்ல இப்போதைக்கு மார்க்கெட் டவுன் சைடு தான் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி சான்ஸ். முன்னாடியே பார்த்துருக்கணும். வாலட்டிலிட்டி, இன்ஃப்ளேல் வாலட்டிலிட்டி வந்து டவுன் சைடு தான் இருக்கு. அதான் இந்த இடத்துல வந்தா என்ட்ரி போடலான்னு பார்க்குறேன். 225 250 இந்த கீழே ஆப்ஷன் ஃபுல்லாக பிரச்சனை தெளிவா. கீழே ஃபுல்லாக எக்கச்சக்க லிக்விடிட்டி கிடக்கு. இல்ல ஆப்ஷன் பிரைஸ்னா நமக்கு தெளிவா, ஏன்னா மார்க்கெட் இந்த க்ளோஸ் பிரைஸ் கீழே தான் இருக்கு மார்க்கெட். புட்டு புட்டு க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல மறுபடியும் ரிவர்சல் ஸ்ட்ராங் ஆனா கீழே தான் முடியாரம். இப்ப 200 கால் எந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. 200 கால் பார்த்தா டீப் ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும். 150 ரூபாய் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் எடுத்திருக்காங்க ஒரு புட்டே. இது மார்க்கெட் இது என்ன இடம்னு தெரியல. க்ளோஸ் பிரைஸ் எழுதல நான் இன்னைக்கு. தெரிஞ்சுக்கணும் தெளிவா. இந்த லோக்கு தான் போகுது.
5 மினிட்ஸில் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி நடந்திருக்கு இங்கே. எல்லாம் டெலீட் பண்ணிடுவோம் கசகசம். ஓடி என்ட்ரி டைப் பண்ணோம். ஸ்டாப். ரீட்ரேஸ்மெண்ட்டும் டீப்பாக தான் இருக்கும் ஆச்சுன்னா. லிமிட்டில் ப்ளேஸ் வால்யூமே ஹெவியா வச்சிருக்கான். வால்யூமே 170ல ஹெவியா இருக்கு. கீழேயா? செல் சைடுல டவுன் சைடு மேல ரெசிஸ்டன்ஸ்ல 170னா இங்கையில் வருது. 170 சப்போர்ட் தானே வரும். இல்ல இப்ப கரண்ட்ல வால்யூம் வந்து பார் சார்ட்ல பார்த்தேன் நானு. பட் அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. இதுல சிஎம்இல 200 ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான். இதுல தான் கரெக்டா இருக்கும். ஆஹா 200 சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்கா ஆகுது. அதான் இங்கே செல்லு அடிக்கலாமான்னு பார்க்குறேன். இந்த க்ளோஸ் வச்சிருச்சுன்னா தெரிஞ்சிடும்.
Order filled. நேத்து பெரிய மூவ் கொடுத்தானோ நாஸ்டாக்ல. ஆமா, நேத்து நல்ல move. அப்ப இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். நாளைக்கு என்ன அடுத்த மூவ்மெண்ட் தரும். நாளைக்கு என்ன 7 மணிக்கே உங்களுக்கு நாளைக்கு மூவ்மெண்ட் வந்துடும். ஈவினிங்ல. ஆமா ஆமா. ES எப்படி இருக்கு? ட்ராப் ஆயிட்டு இமீடியட்டா ரீபேலன்ஸ் ஆயிருக்கு. இந்த ஈக்குவல் ஹை இருக்கக்கூடாது. இது ஒரு ஹை ரிஸ்க் என்ட்ரி தான், லோ ப்ராபபிலிட்டி என்ட்ரி. இந்த டிபி போக கொஞ்சம் சிரமப்படும். ஹை ரெசிஸ்டன்ஸ் ரன் இருக்கும்.
பாசிட்டிவா இல்லை. இல்ல இன்னைக்கு நேத்து உங்களுக்கு பெரிய மூவ்மெண்ட், இன்னைக்கும் மார்க்கெட்ல வந்து பெரிய மூவ்மெண்ட்டுக்கான இதே கிடையாது, மதிப்பு இல்லைங்க. அங்கெல்லாம் வீக்லி எக்ஸ்பைரி தானா ஆப்ஷன்ஸ்? இங்க டெய்லி இருக்குது, வீக்லி இருக்குது. இதுக்கான ஏகப்பட்ட கான்ட்ராக்டர் வச்சிருக்கான் உள்ள. டெய்லி எக்ஸ்பைரி வேற இருக்கா? இன்னைக்கு வந்து டெய்லி எக்ஸ்பைரி, டெய்லி 5 நாளைக்குமே எக்ஸ்பைரி உண்டு. அதுல வந்து வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது 3 கான்ட்ராக்ட் வச்சிருக்கான். திங்கள் டு திங்கள் க்ளோஸ் ஆகிற ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்கான், புதன் டு புதன் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்கான், வெள்ளி டு வெள்ளி க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்கான். இது 3 வந்து வீக்லின்னு பர்பஸ், வீக்லி இதுக்கு இந்த கான்ட்ராக்ட் பேரு வீக்லி. ஆனா அது க்ளோஸ் ஆகிற டேட் வந்து திங்கள் புதன் வெள்ளி. இது போத்துக்க டேன்னு சொல்லி செவ்வாய் வியாழன், அந்த 2 கான்ட்ராக்ட் டேட் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டா கிடைக்காது. அந்த க்ளோஸ் பிரைஸ் அதுதான் இன்னைக்கும் வியாழக்கிழமை. மத்த 3 நாளைக்கு நமக்கு சூப்பரா வந்து டேட்டா வந்து அருமையா கிடைக்கும். ஓ சரி சரி. அதனால நான் அதை எப்படி என்ன பண்ணுவேன்னா, இப்ப நாளைக்கு க்ளோஸ் ஆக போகுதுல புதன்கிழமை கான்ட்ராக்ட், அத வந்து அதனுடைய க்ளோஸ் பிரைஸ வந்து லாஸ்ட் ட்ரேட் பிரைஸ் நான் க்ளோஸ் பிரைஸ எடுத்து அதை கால்குலேட் போட்டு இன்னைக்கு ட்ரேட் செட்டப்புக்கு வச்சுக்குவோம். சரி சரி. ஏன்னா டெய்லி வந்து உங்களுக்கு காலையில இருந்து மூவ்மெண்ட் போயிடும் அதுல. அப்ப காலையிலேயே வந்து அவன் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து பீட் ஆகி முடிஞ்சு போயிடும் அந்த மார்க்கெட். திருப்பி அதுக்குள்ளேயே விளையாட ஆரம்பிக்கும். எகைன் ஏதாவது ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் நமக்கு பெரிய ட்ரெண்ட் போகும் ஈவினிங்ல. சரி சரி. அதனால நமக்கு அது வந்து இந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் சாயந்தரம் மார்க்கெட்டா கொஞ்சம் நமக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷா எந்த கான்ட்ராக்ட் தொடங்குதோ அவன் வந்து காலையில இருந்து ட்ரேட் ஆகாம தான் இருப்பான். அப்ப நாளைக்கு கான்ட்ராக்ட் இன்னைக்கு வந்து 7 மணிக்கு தான் தொடங்கும். அவன் காலையில இருந்து ட்ரேட் ஆனதை காமிக்க மாட்டான். அதனுடைய வேல்யூல வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஓகே, இவன் இந்த பவுண்டரியில இருக்கான், ஆவரேஜ்ல இருக்கான், மார்க்கெட் தான் போங்கதா வரணும், அதை கொஞ்சம் ஈஸியா பிடிச்ச ஆகும். நான் அப்படிதான் எடுத்துக்கிறது தான். டாம் ரீட் பண்ண தெரியுமா சார் உங்களுக்கு? புரியல. லேடர் ரீட் பண்ண தெரியுமா? லேடர்னா இந்த சைடுல பிட் ஆஸ்க் பிரைஸ் ஓடுதுல. ஆமா. இது ஒன்னு ரீட் டாம்னு சொல்லி ரீட் பண்ணுவானுங்க. அத வச்சு இல்லையே, அது எப்படி சொன்னானே நான் ஐடியா ரீடிங்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். எங்க இல்ல அது வந்து அது என்னன்னா ஆர்டர் பொசிஷன் எங்க இருக்குது அடுத்து வெயிட்டா அப்படின்னு அது கண்டுபிடிக்குது, பாக்குறதுக்கு தான். அது வந்து புக் மேப்னு ஒண்ணு இருக்கு, அதுல பார்க்கலாம். பட் அது வச்சிருக்காப்லன்னு நினைக்கிறேன். அருண் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒர்க் பண்ணி தான் பார்த்துட்டு விட்டுட்டான். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தான். ஓகே, அது எங்கச்சி காட்டுஞ்சி ரொம்ப நேரம் இருக்கு, அப்புறம் இடையில போயிடும், திருப்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னதான் இருந்தாலும் மார்க்கெட்ல வந்து நான் இப்ப போடுறேன் பாத்தீங்களா ஆவரேஜ் பவுண்டரி, இந்த பிரைஸ்ல அந்த அந்த ஆர்டர் கிட்ட வரும்போது அந்த பிரைஸ்ல என்ன நடக்கு, ரிஜெக்ஷன் நடந்தால் ஓகே, அந்த ஆர்டர் எடுத்ததுக்கு மார்க்கெட் மேல ஏற போகுது அப்படின்னு நம்ம உறுதியா இங்க நம்ம நான் போறோம் பாத்தீங்களா லைனு, அதுலதான் நீங்க அதை உறுதியப்படுத்த முடியும். ஓகே ஓகே. ஆறு வந்துருச்சு, இங்க 5000 குவான்டிட்டி இங்க வச்சிருக்கான், இதை எடுத்துட்டு மார்க்கெட் மேல ஏற போகுது அப்படின்னா அது ஏறுமா ஏறாத நமக்கு தெரியாது. அப்ப பிரைஸ் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸ் இந்த வேல்யூல தான் அவன் செல் பண்ணுவான் பை பண்ணுவான் அப்படி நமக்கு தெரியும். அந்த இடத்துல வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ரிஜெக்ஷன் வருதுல, அதுதான் உண்மையான ரிஜெக்ஷன். அதனாலதான் அந்த பிரைஸை தாண்டி அவனால போக முடியல. அப்ப நம்ம அங்க அதை தான் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே ஓகே. அதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம நாங்க அது அப்போ வந்து நான் அந்த இந்த மெத்தட்ல நான் கண்டுபிடிக்கல, அதனால நாங்க அந்த புக் மேப் வந்து அப்பயே தூக்கி போட்டுட்டோம். அது எல்லா நாளும் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது, ஆனா ஒர்க் ஆகும். சரி சரி. ஒரு ஆர்டர் வந்து நான் பார்த்த டயத்துல ஒரு ஆர்டர் வந்து இந்த 600 வந்துச்சுங்களா, கோல்டு 1600. அப்போ அந்த 600 வரும் அப்படிங்கறது அந்த புக் மேப்ல காட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா காட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி தெரியுமா? அதான் அவர் தான் கொடுத்தாரு எங்களுக்கு. அவர்தானா? அந்த 600 வரங்கிறது காட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஆர்டர் வந்து தொடர்ச்சி அங்கேயே அந்த பொசிஷன் ஆர்டர் வந்து வெளியில போகாம இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து வேலிடு. ஆனா அப்போவுமே அவன் ஆர்டரை எடுத்துக்கிட்டு, நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தான்.
அதெல்லாம் அதுலலாம் அந்த லெக்லயே ஆர்டர் எடுக்கணுமா எடுக்கக்கூடாது நம்ம ஃபில்டர் பண்றது நம்ம இப்ப போட்டிருக்க அந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் மெத்தட்ல ஆவரேஜ் லைன்ல தான் ஃபில்டர் பண்ண முடியாது. ஆ ஆ ஆ இப்ப எடுத்துட்டான் ஆனா அவன் ஆவரேஜ்க்கே வரல, அவன் ஆர்டர் இங்க பிளேஸ் பண்ணிட்டானா கீழே இன்னும் ஒரு $10 இறங்குது அப்படின்னா அப்ப நம்ம எடுக்கக்கூடாது அப்போதைக்கு. ஆனா அவன் எக்ஸ்ட்ரா அங்க ஆர்டர் எடுத்துட்டான். சரி சரி. ஆனா மார்க்கெட் திரும்ப இன்னும் ஒரு $5 வந்து தான் திரும்ப அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி அங்க அதுக்கப்புறம் நம்ம அவனுக்கு லோக்கு கீழே நம்ம எடுக்கலாம். ஆ ஆ ரைட்டு. அப்போதைக்கு நான் அந்த லெவல் எடுக்கல. எடுத்திருந்தா நான் அந்த புக் மேப்ப வந்து இன்னும் இந்த மெத்தட் கூட தெளிவா அத ஃபாலோ பண்ணியிருந்திருப்பேன். அரைக்க முடிச்சிட்டானுங்க. இல்ல. இது இன்னைக்கு உங்களுக்கு இப்படிதான் ஜி. அது காலையிலேயே அவன் வந்து 200 சுத்தி தான். நீங்க 200 பேஸா வச்சு மார்க்கெட்ட பாருங்க. மேல 50 கீழ 50 இதுதான் மார்க்கெட். நாஸ்டாக் எப்போ மூவ்மெண்ட் ஆவான் அப்படிங்கறத நாஸ்டாக் காலையில முடியறான் பாத்தீங்களா? ஆமா. 2:30 மணிக்கு முடிஞ்சிருதுல்ல. முடிஞ்சிட்டு நம்ம விடிய காத்தால 4:30 மணிக்கு எந்திரிச்சு டேட்டா எடுத்து பார்த்தாவே நம்ம காலையில இருந்து இன்னைக்கு ஃபுல் டைமா நாஸ்டாக்க பண்ணலாமா என்னங்கிறத முடிவு பண்ணிடலாம். ஓகே. அது இங்க காட்டுவான். மதிப்பு காட்டுவான். ஆப்ஷனோட மதிப்பு வாங்குற அதாவது அது மதிப்பு அப்படிதான் சொல்லுவாங்க. வாங்குற மதிப்பு கூடி இருக்கு அப்படின்னா அந்த மதிப்பை குறைக்கணும் இன்னைக்கு எக்ஸ்பைரிக்குள்ள ஆகணும். ம் ம் அப்படின்னா மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வாலட்டிலிட்டி மூவ்மெண்டா இருக்கணும், இல்ல வந்து ஒன் சைடு மூவ்மெண்டா பெரிய மூவ்மெண்டா இருக்கணும். ம் ம் அது எது சைடு இருக்கு அப்படிங்கறத நமக்கு இந்த இந்த இதை மதிப்பு பார்த்தோன்னே நமக்கு தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டா போகுதுன்னா அது அங்க நிக்காது, கீழே இறங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி சரி. இது வந்து இப்போதைக்கு கரண்ட் கண்டிஷன் பிரகாரம் இது வந்து அதிகபட்சம் கீழே வந்தானா 100 இந்த லோ வந்தா ஸ்விங் வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா இது வரைக்கும். அது மாதிரி மேல போனாலும் அதிகபட்ச ரெசிடென்சி 3 வரைக்கும். எவ்வளோ? 300ஆ? 300 டு இந்த 140 130 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் மார்க்கெட் சுத்தத்தும் அதிக வாய்ப்பு. ஆ ஆ 300 டு 130. ஆஹ் ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. கரண்ட் அடிக்கிறா இருக்கும். பேசுங்க. வாட்ஸ்அப்ல போட்டுருக்காரு.
Order filled. எஸ்எல் அடிச்சிருச்சா? ஆ ம் கீழே தான் இறக்குவானுங்க. மேலே எஸ்எல் அடிச்சுட்டு இறக்குவானா என்னன்னு தெரியல. சரத் ஒரு டவுட்டு. ஆ சரத் இப்போ நம்ம இந்த ட்ரேடிங் வியூல வந்து நீங்க நாஸ் மினி அது பாக்குறீங்க, ஆ மெட்டால வந்து நாஸ் ஹண்ட்ரட் பாக்குறீங்க. பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? கேண்டில் எல்லாம் ஒரே தானே. ஓகே ஓகே. நம்மளுக்கு அனலைஸ் பண்ணுற கேண்டில் எல்லாம் சேம் தான். ம் ப்ரைஸ் தான் வித்தியாசமாக இருக்கும். ம் ஓகே. காட்டாரா அரைச்சிருக்கான் வச்சு. எஸ்எலுமே காலையில் தான் அடிக்கும் போல.
சரத்ஜி ப்ரோ சொல்லுங்க. சரி மார்னிங் மார்னிங் பார்ப்போம். மார்னிங் நீங்க ஃபாலோ பார்ப்போம். பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. இது வேஸ்ட் தான் பார்க்கறது. இல்ல அது ஒவ்வொரு நாளும் அது சென்டிமெண்ட் தெரிஞ்சுக்கணும். நேத்து எப்படி மூவ் ஆச்சு, இன்னைக்கு எப்படி மூவ் ஆச்சு, இன்னைக்கு லெவல்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கு தான் மாதிரி தான் நாஸ்டாக்கு பொறுத்தவரைக்கும் ட்ரேட் போக முடியும். நீங்க ஒரு கொஞ்சம் ஹிண்ட் ஸ்லோவா கொடுத்தீங்கன்னா பார்த்துடலாம் நம்ம. இல்ல அதான் என்கிட்ட நான் அந்த க்ளோஸ் பிரைஸ் இதெல்லாம் எழுதல. அதனாலதான் நானா 200 சப்போர்ட் ஸ்ட்ராங், அது மட்டும் உறுதி. 200 சப்போர்ட்டா? அது வந்து உங்களுக்கு மார்க்கெட் 200 கீழே வந்தாலும் நிக்காம பவுன்ஸ் ஆகிட்டே இருக்குது. கீழே இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இருக்கு ப்ரோ. இது ஃபுல்லா இதை ஹண்ட் பண்ணிட்டு கூட இதெல்லாம் எடுத்துரும் இன்னைக்கு. அதான் அதாவது சப்போர்ட் எந்த சைடு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் இருக்கோ நீங்க அந்த ஏரியாவில் நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டோ அல்லது லாஸ் இல்லாம புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இப்ப நீங்க செல் எடுத்துருக்கீங்களா, இது வந்து கன்ஃபார்மா அப்படின்னு நம்மளால தீர்மானிக்க முடியாது. இதுவே நீங்க சப்போர்ட் மார்க்கெட் சப்போர்ட் கீழே வந்துட்டு நீங்க அதுல பை பண்ணீங்க அப்படின்னா சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, பை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் 200 மேல மறுபடியும் மார்க்கெட் எடுத்துட்டு போகும். ஆமா, எனக்கு இங்க ஈக்குவல் லோ இருந்துச்சா நீங்க சொன்ன இடம் பாருங்க, இது ஃப்ரண்ட் இருக்கு. ஈக்குவல் லோ வர நாஸ்டாக் எப்பயுமே விட்டு வைக்காது. ஹண்ட் பண்ணிட்டு தான் அது மற்ற வேலையை பார்க்கும். பாருங்க எவ்வளோ லிக்விடிட்டி இதெல்லாம் எடுத்துரும். இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி தான் ஐசிடி படி. ஆனா இன்னைக்கு என்ன கன்சால்டேஷன்ல சிக்கிட்டோம். இப்போ ஓரளவு பாசிபிலிட்டி இருக்கு டிபி போக. இன்னொன்று என்னன்னா, இங்கே செஷன் லிக்விடிட்டியை ஸ்வீட் பண்ணியிருக்குல்ல, அந்த ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் இங்கே 5 minutes பார்த்துட்டு என்ட்ரி போட்டேன். கோல்டு பாருங்க, இப்போ சூப்பரான மறுபடியும் ஒரு நல்ல பால். கோல்டா? இப்போதைக்கு ஏறுற ஐடியா இல்லை. ஒன்றும் 1000 சரியா ஒன்று எஸ்எல் அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டால சந்தோஷமா போகலாம். போயிட்டு வாடான்னு எஸ்எல் அடிச்சுட்டு விட்டால நல்லா இருக்கும். ஆமா, இந்த டைம் வந்து பொதுவாக எஸ்எல் டிபி வந்து ஃபாஸ்ட்டாக போகும். இன்னைக்கு டே சரியில்லை. இல்ல உங்களுக்கு நாளைக்கு வந்து நியூஸ், பெரிய நியூஸ் இருக்கு, சிபிஐ நியூஸ் இருக்கு. ஓ, சிபிஐ இருக்கா? ஆமா, அதான் இன்னைக்கு வந்து பிரைஸ்ல வந்து ஆர்வம் காட்டாத அளவுக்கு பிரைஸ்ல இது இருக்குது. ஓகே ஓகே. மதிப்பு இல்ல பிரைஸ்ல, மதிப்பு இருந்தா தான் உங்களுக்கு வாலட்டிலிட்டி பண்ணி அவனை ஜீரோ பண்ண முடியும். ஓகே, எனக்கு தெரியல நியூஸ், நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். இல்ல நாளைக்கு நியூஸ் சிபிஐ. அதான் இது. சரி ஜி, பாருங்க நம்ம 10 மணிக்கு பார்த்தா காலைல 4 கேட்ச் பண்ணுவோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. அருண் இருக்கீங்களா? இருக்க சரத். அவரு 200ன்னு சொன்னாரு
கரெக்டாக அங்கே வந்து திரும்பிடுச்சு மார்க்கெட்டு. ஓகே இந்த இடத்துல சொன்னார். ஓகே 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 இங்கேருந்தே ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட் போனோம். ஓகே 200ல் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குனாரு. இங்கே வந்து அப்படியே திரும்பினான். இங்கே சொல்லிட்டு இருந்தார். அவர் நாஸ்டாக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து சொல்லியிருப்பாரோ? ஆமாம் ஆமாம், கால் ரைட் ப்ரைஸ் ரைட் பார்த்து சொன்னார். இல்லப்பா, கால் புட் ப்ரைஸ். ஆமா ஆமா ஆமா, கரெக்டாக அவர் சொன்ன இடத்துல இருந்து ரிட்டர்ன் ஆச்சு. ம். இல்ல 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 சார், அது நீங்க என்னன்னா அந்த ரவுண்ட் நம்பர்ஸ்க்கே நல்லா ரியாக்ட் ஆகும். ம் ம் அதோட ஐய பாருங்க, கரெக்டா 250ல இருந்தா ரிவர்சல் ஆயிருக்கும். வேமா ரிட்டையர்மெண்ட் ஆகணும் இதுல இருந்து, இந்த பொழப்புல இருந்து. ஏன் நெஞ்சு வலி வருது ஒவ்வொரு நாளும். வராம மேனேஜ் பண்ணி கொண்டு போங்க. டிபிஆர் சாமி வீட்டுக்கு போனேன். திரும்பியுமா வடிவேல் காமெடி மாதிரி என்னடா ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்க. காலையில் 5 மணிக்கு அருண். ஆமா சரத். யாரும் என்ட்ரி போட்டாங்களா என் கூட? என்ன ஸ்ரீ சரத் நான் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். என்ட்ரி பாயிண்ட் என்ன? பாயிண்ட் 2113 ஸ்பாட்லையா? ஓகே, உங்களுக்கு அதே தானே ஆல்மோஸ்ட். எத்தனை போட்டீங்க? 0.05. எது என்னது அந்த இந்த கவுண்டா? 5K அக்கௌண்ட் தான் பூட் கேம்ப். பூட் கேம்ப் 0.05. 02 தான் போட முடியும் எங்க? நேற்று அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஃபோரம்ல. இன்னைக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா விழுந்துருச்சு. சரி சரி. பட் அவங்களே அந்த சப்போர்ட் குரூப்லேயே அதுதான் சொல்றாங்க, 0.02 தான் போட முடியும்ட்டு. ஒன்றும் கிளியரா தெரிய மாட்டேங்குது சரத், என்ன மேக்ஸிமம் லாட் எவ்வளோன்ட்டு. அத பாயிண்ட் 1 அடிச்சு பாருங்க. பாயிண்ட் 1 போல, நேற்றும் போல இன்னைக்கு அடிச்சேன் போல. அது சும்மா என்ட்ரிக்கு வச்சுக்கோங்க ஸ்ரீ, அது டைம் வேஸ்ட். ஓகே, அதான் புரியுது சரத்.
நீங்க எது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? வேற என்ன டைப் ஃபண்டட் அக்கவுண்ட் வாங்கலாம்? 5 இயர்ஸ் எடுங்க, அதுதான் நல்லா இருக்கும். 5 இயர்ஸ்ல ஹை ஸ்டேக்ஸ் எடுத்துக்கலாம். ஹை ஸ்டேக்ஸ் ஹை ஸ்டேக்ஸ் ரொம்ப பெட்டர். ஓகே. வேற எதுவும் இருக்கா அருண் ரெக்கமெண்ட் பண்றேன்? இப்போ டாப் பே அவுட்ல யார் இருக்கா அப்படின்னா E8. E8 நம்மளால வாங்க முடியாது. டாப் ஸ்டெப்பே பெட்டர்ப்பா, கண்ணுக்கு நேரா பே அவுட்டை கொடுக்குறான், அவ்வளோதான். டாப் ஸ்டெப் வேணும்னா 150K எடுங்க. ஓகே. என் கூடயே என்ட்ரி போடுங்க. ஓகே. எக்ஸ்னஸ்ல உங்களை காப்பி பண்ணியிருக்கேன், பாத்தீங்களா? நீங்க தானே அது? நாங்க அது யாருன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படியா? 4 பேருக்கு போனை வேற போட்டேன். நீங்க அவனும் காப்பி பண்ணீங்களாடான்ட்டு. ஐடி மட்டும் தான் காமிச்சது. டீடைல்ஸ் வராதா உங்களுக்கு? என்ன அருண் வரல? இல்ல வரல. முந்தானே தான் காப்பி போட்டேன். $100ல. ஆமா, $100. அது போட்டு வச்சுக்கங்க, அதுல வர்ற ப்ராஃபிட் எடுத்து அக்கௌண்ட் வாங்கிக்கங்க. ஓகே. சேஃபா தான் பண்ணுவோம் ஓகே. அந்த அக்கௌண்ட். என்ன ரூம் இது? தூங்க வச்சிருவான் ப்ரோ. பேசாம க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் 5 இயர்லயே இந்த ஹைப்பர் சொல்லுங்க ஷுட். ஹை ஸ்டேக்ஸ் அது எடுங்க. ஹை ஸ்டேக்ஸ் இருக்கு, ஹைப்பர் growth இருக்கு. இல்ல, ஹைப்பர் growthல எல்லாம் வந்து லிவரேஜ் கம்மியாவும் இருக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஹை ஸ்டேக்ஸ் தான் பெட்டர். ஓகே. சின்ன அக்கௌண்ட் எடுங்க ஃபர்ஸ்ட். 20K 50K இது மாதிரி. எல்லாருமே ஒரே அக்கௌண்ட் எடுக்காதீங்க, காப்பி ட்ரேடுன்றுவானுங்க. ஓகே. நீங்க 4 பேர் எடுக்கிறீங்கன்னா வேற இதுல பிரிச்சு எடுங்க. காப்பி ட்ரேட் நான் பார்த்தேன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது மோஸ்ட்லி இந்த மெட்டா ட்ரேடர்ல இஏ எல்லாம் போட்டு பண்றாங்களா, அல்காரிதம் எல்லாம் போட்டு பண்றாங்களா? ஸோ அதுதான் காப்பி ட்ரேடா கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து மேனுவலா பண்றதெல்லாம் அவங்கனால கண்டுபிடிக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் ஏஐ வச்சு கூட கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது மேனுவலா போட்டா. அப்ப எல்லாரும் 5 இயர்ஸ்லயே எடுங்க, பாத்துக்கிறோம். ஏன்னா MT4 இருக்கிற மாதிரி எடுங்க. MT4 MT5 ஸ்ப்ரெட் கம்மியா தானே இருக்கு. கம்மி தான். 5 இயர்ஸ் தான் பெஸ்ட். பூட் கேம்ப்ல தான் மோசம். நியாயமான ஆளுங்க. ஸ்ப்ரெட் க்ளீனா இருக்கும் அருண். Incoming mail. ஓடிடுறா கைப்பில்ல.
அப்பாடி வந்துட்டான். எப்பா என்ன ஸ்ரீ டிபி அடிச்சிருச்சா? வரதா? இல்ல சார், அது நான் உங்களோட கீழே வச்சிருந்தேன். இன்னும் பேசலடா, நான் பேசிட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணிடலாம்ல? ஓகே. சரி, இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். 46 பாயிண்ட், பரவாயில்ல. சரி அருண், காலையில் ஃபோன் அடிங்க. அருண் சரி சரத், ஓகே ஃபைன், பை. கைஸ் பை. பை ஆல். பாய் பாய். செல்வா